வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டெலிவரி ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஆல்ரெடி 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து லாஸ்ட் வீக் கிராஸ் ஆச்சு. இப்போ 10,200 மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. 15,000 இலக்கை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றிங்க. ட்விட்டரில் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து அரௌண்ட் 7K ஃபாலோவர்ஸ் இருக்குது. 7.2ல் இருக்குது. ஃபேஸ்புக்கில் இப்போ நம்ம 10K கிராஸ் பண்ணிட்டோம். இது மாதிரி மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. யூடியூப்பில் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. அஹ் மிக்க நன்றிங்க உங்களோட ஆதரவுக்கு. நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோ ரிவ்யூவான டிலேட் ரிவ்யூவான நான் தான் இங்கே கிங்கு அந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. போன வாரம் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படம் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு நல்ல படங்க. எனக்கு சொல்கிறது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு சில மைண்ட் ப்ரெஷரில் தான் போயிருந்தேன். பட் கண்டிப்பாக படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மறக்கடிச்சிருச்சு. படம் வந்து அவ்வளோ காமெடிங்க. அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. எஸ், இந்த வாரம் நம்ம டெலிட் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து நான் தான் கிங்கு. சந்தானம், தம்பிராமையா, ஒரு சில புது ஹீரோயின், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சரவணன் சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு முனிஷ்காந்த் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு. லொல்லு சபா டீமும் அதில் ஃபுல்லாகவே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குங்க. சந்தானத்துக்கு இதுவும் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பிளாக் பஸ்ட் இல்லாட்டியும் சூப்பர் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு போகும். சந்தானம் எப்பயுமே வந்து ஒரு ஒரு படம் ஹிட் குடுத்தாருன்னா, அதுக்கு அடுத்த படம் கண்டிப்பா ஒரு 2 படம் வந்து ஃப்ளாப் குடுப்பாரு. இது என்னன்னே தெரியல. சந்தானம் ஒரு பாணியா வச்சிருக்காரு. வடக்குப்பட்டி ராமசாமின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட் குடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் இருந்தது. படம் தேறுமா? தேறாதா? அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட்ல தான் போனேன். அதனால தான் சொல்லப்போனா ஃபேமிலிய கூட்டிட்டு போல. தனியா தான் போனேன். அ ஓகே, ஃபர்ஸ்ட் நாம போய் பார்ப்போம். படம் எப்படின்னு பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நல்லா இருக்க மாரி இருந்தா ஃபேமிலியோட இருந்தாலும் கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் போயிருந்தேன். பட் உண்மையாலுமேங்க படம் பார்க்க கண்டிப்பா நான் செகண்ட் டைம் ஃபேமிலியோட போறேன். ஏன்னா, எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அவங்களுக்கெல்லாம் காமெடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா, வடக்குப்பட்டி ராமசாமி என்னோட ஃபேமிலியோட தான் போயிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா இந்த படத்துக்கும் நான் வந்து செகண்ட் டைம் போவேன். அ படம் உண்மையா சொல்றேன், அந்த அளவுக்கு நல்லா காமெடியா இருக்கு. புதுமுக டைரக்டர் ஆனந்த் தான் வந்து படத்த வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு உண்மையாலுமே சர்ப்ரைஸா இருக்குங்க. ஏன்னா, படத்துல வந்து நெறைய சீன்ஸ் வந்து என்ன சொல்றது, ரொம்ப அதிகமான சீன்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. எதுவுமே வந்து இந்த பழைய சீன்ஸ் அந்த மாரிலாம் எதுவும் யோசிக்கவே இல்ல. ஒவ்வொரு சீனுமே வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனா ஒரு லிஃப்ட்ல ஒரு சீன் வரும். அந்த லிஃப்ட் சீனா எடுத்தாலும் சரி, இல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு நடக்கிற ஹாஸ்பிட்டல் சீக்வென்ஸா இருந்தாலும் சரி, கிளைமாக்ஸ்ல நடக்கிற ஒரு ஃபைட்டா இருந்தாலும் சரி, இன்ட்ரோல வந்து ஒரு சின்ன ஒரு 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 ட்விஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. அது சின்ன ஒரு நாட். அந்த சீனா இருக்கட்டும் சரி. சீன் பை சீன் வந்து படம் வந்து அ நமக்கு வந்து ரொம்ப அ அதிக முக்கியத்துவம் வந்து சிரிப்புக்கும், அட் த சேம் டைம் வந்து நல்லா என்ன சொல்றது? படம் ஞாபகம் அருமைங்க. நீங்க கண்டிப்பா இந்த வாரம் அ என்ன சொல்றது? நான் தான் கிங்கு, எலக்ஷன், தென் இன்னொரு 4, 5 2 படம் வந்திருக்கு. இதில நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினட்டா நீங்க வந்து நான் தான் கிங்குக்கு நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணிடலாம். இந்த படத்தில இன்னொரு முக்கியமான ப்ளஸ்ன்னு சொல்லப்போனா, டிஎம்ஆரோட மியூசிக்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அ அவருக்கு வந்து நான் ரீசென்ட் டேஸ்ல வந்து ஒரு சில அ இஷ்யூஸ்னால வந்து அவருக்கு வந்து மூவிஸ் கிடைக்காம இருந்தது. பட் இந்த படம் வந்து இந்த படம் இப்போ கமிட் ஆகியிருக்காரு. அது இல்லாம அதுக்கு அடுத்து ஒரு 2, 3 மூவிஸ் கமிட் ஆயிருக்காரு. கண்டிப்பாங்க இந்த படம் இமானுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். எப்படி லாஸ்ட் வீக் நம்ம வந்து ஸ்டார் பார்த்துட்டு இவனுக்கு வந்து அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சொன்னோமோ, அட் த சேம் டைம் இந்த படம் இமானுக்கு ஒரு அவ்வளோ ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா டெஃபினெட்லி எ கம்பேக் மூவி ஃபார் இமானுங்க. பிஜிஎம் படத்துக்கு உண்மையாலுமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பிகினிங் டூ எண்ட் வரைக்கும் என்னோட ஃபேவரட் டயலாக்கான பிகினிங் டூ எண்ட் வரைக்கும் சொல்லப்போனா, இமானோட மியூசிக் தாங்க படத்துக்கு நல்ல ஒரு ப்ளஸ். நல்லா வந்து படம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் மோர் எலிவேஷன் குடுத்து கொண்டு போயிருக்கு. சாங்ஸ் எஸ், அ நீங்க சொல்லப்போனா அந்த தம் அடிக்கிறதுக்கு மக்கள் வெளிய போற மாரி தான் சாங்ஸ் இருந்தாலும், ஏ சென்டர் ஆடியன்ஸ்க்கு அப்படி. பட் இந்த இவனோட மியூசிக் பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, பிசி சென்டருக்கு டெஃபினட்டா வந்து அவரோட சாங்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஹீரோவையும் வந்து அந்த பிசி சென்டர் ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் கனெக்ட் பண்றதுக்கு இவனோட சாங்ஸ் ரொம்பவுமே எப்பயும் முக்கியத்துவமா இருக்கும். அதே மாரி தாங்க இந்த படத்துலயும். இந்த படத்துல செகண்ட் ஹால்ஃப்ல வந்து மாலு மாலு ஒரு சாங் இருக்கு. உண்மையாலுமே அ அஸ் அ மேபி எனக்கு அந்த தியேட்டர் ஃபைட்ல பார்த்ததுனால நல்லா இருந்ததான்னு தெரியல. அந்த செகண்ட் ஹால்ஃப்ல அந்த மாலு மாலு ஒரு சாங் நல்லா இருந்தது. தென் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் அந்த ஒரு கல்யாணத்தப்ப சந்தானத்து கல்யாணத்துல ஒரு மியூசிக் ஒரு சாங் வரும். அந்த சாங் தியேட்டர் ஃபைட்டோட பார்க்குறப்ப நல்லா இருந்தது. பட் அத செப்பரேட்டா பார்க்குறப்ப எப்படின்னு தெரியல. இன்னொரு செகண்ட் சாங் ஒண்ணு வருது மாமான்னு சொல்லிட்டு, மாயவனேன்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் என்ன சொல்றது? எம்புட்டு இருக்குது ஆசை அந்த மாரி பேக்கிரவுண்ட்ல தான் பண்ணியிருக்காங்க அந்த சாங்கையும். மேபி சந்தானம் அத கேட்டு வாங்குனாரான்னு தெரியல. பட் அந்த மாரி தான் இருந்தது. அந்த ஒரு சாங் மட்டும் தான் கொஞ்சம்
குடும்ப ஆடியன்ஸ கொஞ்சம் நெளிய வைக்கிற மாரி இருந்தாலும், அ அந்த ஒரு சாங்க தவிர்த்துட்டு, நீங்க மத்தபடி மூவியா பார்க்குறப்ப, படம் அவுட் அண்ட் அவுட் அவ்வளோ சூப்பருங்க. கதைன்னு சொல்லப்போனா ஒண்ணுமே இல்ல. காமெடி தான் படத்துல. லாஜிக்லாம் பார்க்க வேணாம். அ என்னன்னா பாருங்க, சந்தானம் ஒரு அனாதை. அவருக்கு வந்து ஒரு 25 லேக் என்ன சொல்றது? லோன் எடுத்து ஒரு வீடு கட்டிர்றாரு. ஏன்னா, அப்பதான் வந்து கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ, அவருக்கு வந்து என்ன சொல்றது? பொண்ணு பார்க்குறப்பயே வந்து எல்லாத்தையும் சொல்லிர்றாரு. எனக்கு 25 லேக் வரதட்சணையா கிடைச்சதுன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ, அவருக்கு உண்டான கமிட்மெண்ட் அது. ஸோ, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்களன்னு சொல்லிட்டு, பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறப்ப, இவன் வந்து ஒரு நம்ம சங்கரமையா ஃபேமிலி வந்து நான் வந்து ஜமீன்தார்ன்னு சொல்லி ஜமீன்தார் தான். பட் இருந்தாலும் வந்து வீணா போன ஜமீன்தார்ன்னு வச்சுக்கங்களேன். காசே இல்ல ஜமீன்தார். பட் காசு அதிகமா இருக்குன்னு சொல்லி சந்தானத்த நம்ப வச்சு, அ கல்யாணம் பண்ணி அவரோட பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வச்சுர்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் சந்தானத்துக்கு தெரிய வருது. அவர் வந்து சீட் பண்ணப்பட்டார் அப்படின்ட்டு. ஸோ தென் இதுக்கப்புறம் இது நடுவுல வந்து ஒரு டெரரிஸ்ட் கேங் வந்து சென்னையில மாட்டிக்கிச்சு. அவங்கள வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தா 50,00,000 அப்படிங்கிற மாரி கதை அப்படியே இன்னொரு ட்ராக்ல போகுது. ஸோ சந்தானம் ஃபேமிலி அவங்க ஒரு இந்த 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 ஒரு டெரரிஸ்ட் கேங். இந்த மாரி ஒரு இதில போயிட்டு இருக்கப்ப, எப்படி டெரரிஸ்ட் கேங் பிடிபட்டாங்கன்னா, அது சந்தானம் ஃபேமிலி அண்ட் அந்த லொல்லு சபா கேங் தான் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு குடுக்குறாங்க. ஸோ இது 2ம் நடக்கிற ஒரு ஒரு சில என்ன சொல்றது? ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு ஒரு மேஜிக் தான் இந்த சந்தானம் படத்தோட கதைங்க. அ கதையா பார்க்குறப்போ ஒண்ணுமே இல்ல தான். பட் டைரக்டர் வந்து ஆனந்த் வந்து ஃபர்ஸ்ட் படம் இது. உண்மையாவே திரைக்கதைலாம் சூப்பரா பண்ணியிருக்காருங்க. எப்படி ஏ1 பார்த்தீங்கன்னா, ஏ1 படம் பார்த்துருப்பீங்க. அதில வந்து ஒரு ஒரு பொணத்த வச்சு தான் படம் வந்து ஃபுல்லா ட்ராவல் ஆகும். அதே மாரி தான் இந்த படமும். ஈவன் வந்து இந்த படத்திலேயே ஒரு சீன் வரும். இது என்ன ஏ1 படம் மாரி அ அ ஸ்டோரி படம் சொல்ல போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அ பட் அவரோட படத்த அவரே கலாய்ச்சாலும், படம் உண்மையாலுமேங்க ஆனந்த் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்ல ஒரு நியூ ட்ரீட்மென்ட் குடுத்து, மக்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரம் டாப் டூ எண்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜா வச்சு படத்த முடிச்சுருக்காருங்க. நீங்க டெஃபினட்டா இந்த படம் நீங்க ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த படத்துல ஒரு குறைன்னு சொல்லப்போனா, அ ஹீரோயின் சொல்லலாம். என்னன்னு தெரியல. பட் ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் புதுமுகமா இருக்க வரைக்கும் இது இருக்கறனால வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. ஏன்னு தெரியல. சந்தானம் வந்து எல்லா படத்துலயும் வந்து புதுமுக ஹீரோயினாவே செலக்ட் பண்ணி போறாரு. மேபி பட்ஜெட் இஷ்யூனால கூட இருக்கலாம். பட் ஸ்டில் சந்தானம் சார், நீங்களும் அடுத்த வர படங்கள்ல அ நீங்க வந்து உங்களோட உங்களோட ஹீரோயின் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபேமான ஹீரோயின் போட்டீங்கன்னா, இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. மத்தபடி இந்த படத்துல இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லப்போனா, ஒருத்தர் தாங்க. தம்பி ராமையா. எப்பயுமே வந்து தம்பி ராமையா வந்து ஒரு படத்துல உள்ள உள்ள வந்துட்டாருனாவே, அவர் முடிஞ்ச வரைக்கும் அ ஹீரோவ விட அதிகமா ஸ்கோர் பண்ண தான் ட்ரை பண்ணுவாரு. இந்த படத்துலயும் அப்படிதான் ட்ரை பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. அதுக்கு நடுவுல இந்த நம்ம தம்பிய என்ன சொல்றது? தம்பி ராமையோட பையனா நடிச்சிருந்த அந்த ஒரு படமும் வந்து அவரும் வந்து நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. வேற என்னங்க? டெஃபினட்டா நீங்க போய் படம் பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்கு. நம்ம முனிஷ்காந்தோட ஒரு முனிஷ்காந்த் இன்னும் 2 பேரும் காமெடி இருக்காங்க. அந்த கேங் வரும். பொணத்த தேடுற கேங். அந்த 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 எபிசோடும் வந்து நான் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கு. வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து இந்த வீக்கெண்ட் நம்ம என்ன படத்துக்கு போலாம்? கொஞ்ச ஆளா போய் கொஞ்சம் ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹேப்பியா இருக்கணும் அப்டின்னா, வேற ஒண்ணும் இல்ல. மொபைல் எடுங்க, டிக்கெட் புக் பண்ணுங்க, இல்ல தியேட்டர் போங்க. ஃபேமிலியோட போய் பாருங்க. கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கும். என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கங்க.